வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை சொல்லும் காதை யூடியூப் சேனல். உங்கள் மனதில் கேட்கும் குரல். இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா? இந்த கதையின் தலைப்பு ஓணம் பூக்களம் ஆனவள் பாகம் 2. சிலம்போடுத்திய நிலவோ அவள். அன்று மாலை யாரென்றே தெரியாத அவன் கழுத்தில் இருந்த தங்கச்சங்கிலியை அவளிடம் நீட்டியவுடன் அவளுக்கு பயத்தில் நடுங்கிக் கொண்டு நின்றவளின் இதய துடிப்பு ஒரு நொடி நின்றது போல் ஆனது அவளுக்கு. தவிர அவள் ஆடியதற்கு அவர்கள் எழுப்பிய கரகோஷத்தை விட இவன் தங்கச்சங்கிலியை கொடுத்ததற்கு அவர்கள் பேசி பேசி எழுந்த சலசலப்புகள் தான் அதிகமாக இருந்தது போல் அவள் உணர்ந்தாள். அழுகை முட்டி கொண்டு வந்தது. ஏன் இப்படி செய்யணும்? ஊரே என்னை பார்த்து இப்படி பேசுது சே என்று அவள் மனதில் அவனை திட்டிக் கொண்டு இருந்தாள். இருப்பினும் அவள் தாயிடம் ஓடி சென்று விட்டாள். அவர்களும் கோயிலுக்குள் சென்று விட்டார்கள். இங்கோ ரவிச்சந்திரனுக்கு அப்படியே எதிர்மாறாக அவனின் மனதில் அவள் சலங்கையொலியின் சத்தம் அவன் மனதில் முழுவதுமாய் எதிரொலித்து கொண்டிருந்தது. அதைவிட அவள் பார்த்த அந்த ஒரு நொடி பார்வைதான் அவனின் பருவம் முதலே துருப்பிடித்திருந்த அவனது இளமை முறுக்கேறியது போல் இருந்தது அவளின் அந்த ஒரு நொடி பார்வை. ஆனால் அவனின் 25 வயதிலேயே பெரிய பொறுப்பின் சுமை அவன் தோள்களில் வந்து விழுந்தது. அவனின் நினைவு ஒரு நொடி அவனின் மறக்க முடியாத போன ஆண்டு நடந்த மறக்க முடியாத ஒரு சம்பவத்திற்கு சென்று வந்தது. 1 வருடத்திற்கு முன்பு அவனின் தந்தை பெருமை மிக்க ஊரே தலை வணங்கும் மதிப்பிற்குரிய ஜமீன்தாராக வலம் வந்த சங்கர நாராயண நாயர் திடீரென மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார். அந்நேரம் ரவிச்சந்திரன் லண்டனில் லா படிப்பு முடித்துவிட்டு பட்டமளிப்புக்காக காத்து கொண்டு இருந்தான். 24 வயதே ஆன அவனுக்கு இந்த செய்தி இடி போல் இறங்கியது. உடனே அடுத்த ஃப்ளைட் பிடித்து கேரளா வந்து சேர்ந்தவன். பல குடும்பங்களின் வாழ்வாதாரம், முழு வரலாற்று பெருமை அனைத்தும் இவன் ஒருவனின் தோள் மீது சுமத்திவிட்டனர். அவன் வாழ்க்கையில் சுப்ரீம் கோர்ட்டில் பெரிய லாயராக வேண்டும், பிறகு ஜட்ஜாக வேண்டும் என்று லட்சியத்துடன் கனவுடன் 4 ஆண்டு அயராது படித்து முதல் ரேங்க் வாங்கியிருந்தான். அன்று முதலே அவர்களின் தோட்டம், அதில் வேலை செய்பவர்களுக்கு தேவை, அந்த ஊரின் தேவை என்று பொறுப்பான புதிய ஜமீன்தாராக அவன் பொறுப்பேற்றான். ஓராண்டு காலமாக அவன் அவனுக்காக வாழ்ந்ததே இல்லை என்பதே ஒரு கசப்பான நிதர்சனம். எப்பொழுதும் நாளை என்ன செய்ய வேண்டும், நாளை எங்கெல்லாம் சென்று பார்க்க வேண்டும் என்று அவர்களின் பலதரப்பான தோட்டங்கள் எப்பொழுதும் மக்களின் நலனிலேயே அவன் நாட்கள் கழிந்து வந்தன. நேற்றைய தினமான ஓணம் நாளில் அவள் நாட்டியமாடிய அந்த 15 நிமிடம் மட்டும்தான் அத்தனை நாட்களுக்கு பிறகு அந்த பாவை அவள் விழியில் மட்டும்தான் தன் சுமைகளையும் பொறுப்புகளையும் மேலும் அது தந்த மன அழுத்தத்தையும் மறந்து போய் அமர்ந்திருந்தான். இங்கோ அவன் குடும்பத்திற்கு எதிர்மாறான ஒரு நிலையில் தேவிகா. அவள் தேவதாசி மரபில் பிறந்த ஒரு பெண். கோவில்களில் நாட்டியமாடும் ஒரு பெண். அவளது பூட்டி, பாட்டி, தாய்
அக்கா, தங்கைகள் என அனைவரும் தங்கள் வாழ்வையே கோவிலுக்கும் கோவில் தெய்வத்திற்கும் கோவில் பணிக்கும் அர்ப்பணித்து இருந்தார்கள். மேலும் கோவிலில் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள், திருவிழாக்கள், ஊரில் நடக்கும் பண்டிகைகளுக்கு இவர்கள் நடனம் ஆடுவதும் வழக்கமாக இருந்தது. பரதநாட்டியம், மோகினியாட்டம், குச்சிப்புடி போன்ற கலைகளில் மிகச் சிறந்தவர்களாக விளங்கி வந்தார்கள். ஆனால் ஊர் மக்களிடையே இவ்வாறு தெய்வ பணியாற்றும் இவர்களுக்கு மதிப்பெண்ணமோ கீழ்த்தரமாக தான் இருந்தது. அவளுக்கு அவளின் தாய்தான் அனைத்து நடனங்களையும் கற்றுத் தந்திருந்தாள். அவள் தாய் தனது 4 மகள்களுக்கும் ஒன்றாகத்தான் நடனம் கற்றுத்தருவாள். தேவிகா 13 வயதிலிருந்து இவ்வாறு பொதுவில் நடனமாட துவங்கியிருந்தாள். தேவிகா மனதிலும் அவள் தாய் போல் ஒரு கோவிலுக்குள்ளேயே அவள் வாழ்வே முடிந்து விடுமா, இதிலிருந்து விடுதலையே கிடைக்காதா என்று பலமுறை ஒரு கேள்வி எழுந்ததுண்டு. ஆனால் அதை வெளிக்காட்டியது இல்லை. அவளுடைய வயது தற்போது 19. ஆயினும் அவளுள் இருந்த ஒரு தீராத வலியும் கேள்வியும் இதுதான். சமூகம் என்றென்றும் நாட்டியத்தை பார்த்து கரகோஷம் எழுப்பினாலும் தேவதாசிதானே என்று ஒரு அற்ப புழுவை போல் பார்ப்பது அவள் மனதில் தீ போல் சுட்டெரிக்கும். அவளின் 4 மகள்களை தவிர ஊர் மக்கள் தங்கள் வீட்டில் பிறக்கும் வேண்டாத மகள்களையும் கொண்டு வந்து தேவதாசியாக்கி விட்டு செல்வதும் வழக்கம். அவர்களையும் இவர்கள்தான் பார்த்து கொள்வது உண்டு. இது என்றென்றும் முற்றுப்புள்ளியே இருக்காதா? கடவுளே, இதற்கு விமோச்சனமே இல்லையா? பெற்ற மகளை இவ்வாறு கொண்டு வந்து விட்டு செல்கிறார்கள் என்று வியந்ததுண்டு தேவிகா. ஆனால் அவள் எவ்வளவு நினைத்தாலும் அவளே இப்பொழுது அவ்வாறு தேவையற்ற மகளாக கருதி பெற்றோர்கள் விட்டு சென்ற 5 மகளுக்கு பொறுப்பு ஏற்று நாட்டியம் சொல்லிக் கொடுத்து கொண்டு இருந்தாள். இங்கு ரவிச்சந்திரன் இரவில் வானத்தின் நிலவை பார்த்து கொண்டே மாளிகையில் அவனின் அறைக்குள் தனிமையில் அங்கும் இங்குமாக நடந்து கொண்டு இருந்தான். அவனுக்குள் அவனின் அப்பாவின் நினைவுகள், அவரின் திடீர் மரணம், நாளைய செய்ய வேண்டிய பொறுப்புகள் எல்லாம் வழக்கம் போல் ஓடிக்கொண்டு அவன் தூக்கத்தை துடைத்திருந்தது. அத்துடன் சேர்த்து இன்றைய இரவின் தூக்கத்தை அவள் பார்வையோடு சந்தித்த அந்த ஒரு நொடி அவன் தூக்கத்தை தூர போக செய்திருந்தது. தினம் தினம் அவனுக்கு எழும் எண்ணம் போல் இன்றும் அவனுக்கு மனதில் எழுந்தது. அப்பா இருந்திருந்தா இவ்வளவு பாரம் இருந்திருக்காது. என் கனவையும் என் லட்சியத்தையும் விட்டுட்டு ஊருக்காகவும் ஊர் மக்களுக்காகவும் என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்க மாட்டேன்ல. அதுவும் சரி, அவர் ஒருவரா எப்படிதான் இதெல்லாம் இத்தனை ஆண்டுகளாய் ஒரு நாள் கூட சலிப்பாக இல்லாமல் சிரித்து கொண்டே அனைத்தையும் செய்தார் என்று ஒரு பக்கம் வேதனையாக இருந்தாலும் ஒரு பக்கம் வியப்பாக பார்த்தான் அவன் தந்தையின் பொறுப்புகளை. அவன் தந்தை பொறுப்புகளை ஏற்று அதற்கே அவரின் வாழ்வை வாழ்ந்தார். அடுத்த நாள் காலை ரவிச்சந்திரன் வழக்கம் போல் கோவிலுக்கு சென்றான். கோவிலுக்கு அருகே தாமரை குளம் ஒன்று இருக்கும். அங்கு தேவிகாவை கண்டான். அப்பொழுதுதான் நீராடி வந்திருந்தாள் போலும். அவள் நீண்ட கூந்தல் அருவி போல்
அவள் நடக்கும் அசைவிற்கு அசைந்தாடி அதிலிருந்து நீர்த்துளிகளும் சொட்டிக்கொண்டே சென்றன. அவள் அந்த குடத்தில் நீர் எடுத்து துளசி செடிக்கு ஊற்றிக்கொண்டு இருந்தாள். அதை பார்த்த ரவிச்சந்திரன் அவள் அருகே சென்றான். அவனின் நண்பன் கிருஷ்ணன் வாரியர். கிருஷ்ணன் ரவியை தடுத்து அவனிடம் சொல்கிறான், டே, நான் தான் சொல்றேன்ல, அவ ஒரு தேவதாசி குடும்பத்துல பிறந்த பொண்ணு. ஓணம் பண்டிகைக்காக நடனமாட மட்டும்தான் அவளை அழைப்பார்கள். அவளிடமெல்லாம் நீ போய் பேசாதடா. ஊர்ல பார்த்தா பெரிய பிரச்சனையாயிரும். உங்க குடும்பத்தை கேவலமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. வெறுமனையே அவளை பார்த்து கொண்டு மட்டும் நின்றவன் அவன் நண்பனின் சொற்களை கேட்ட பின் ஒரு தீர்மானம் எடுத்து தைரியமாக தேவிகாவிடம் நேரில் சென்று பேசினான். தேவிகா அங்கு துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றிவிட்டு விளக்கேற்றி அதற்கு பூக்கள் வைத்து அலங்கரித்து சாம்பிராணி ஊதுபத்தி ஏற்றி திரும்பி பார்க்க ரவிச்சந்திரனை கண்டு அதிர்ந்து போய் நின்றாள். அவள் மீதிருந்து வந்த நறுமணம் ரவிச்சந்திரனை முழுமையாக ஆட்கொண்டது. நேற்றே அவள் அம்மா அவளிடம், ஏ, இவர்தான் இந்த ஊருக்கு புதுசாக ஜமீன்தார். இவர் குடும்பம்தான் பரம்பரையா ஜமீன்தாராக இந்த கோவிலுக்கு பண்டிகை மற்றும் பிற நிகழ்ச்சிகளுக்கு செய்ய வேண்டிய எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட மரியாதை இல்லாம எதுவுமே பேசாம கிட்டக்க போய் தலையணி குனிஞ்சுட்டு நின்னுட்டு இருக்க. அம்மா, நான் என்னமா செய்யறது, யாருன்னே தெரியல. அவர்கிட்ட நான் என்ன போய் பேச? நீ எல்லாம் பேசலாம் கூடாது. அவர்கிட்ட எல்லாம் இவ்வளோ கிட்ட எல்லாம் போக கூடாது, புரிஞ்சுதா? அவரு ஜமீன்தார் பரம்பரை சேர்ந்தவங்க. மா, நம்ம என்ன தீண்ட தகாதவங்களா? ஏமா இப்படி பேசுற? ஏ, உனக்கு மனசு கஷ்டமா இருந்தாலும் இது தாண்டி உண்மை. நம்ம யாரையும் இவ்வளோ கிட்டக்கெல்லாம் போக கூடாதுடி. ஊர்ல எல்லாரும் 4 விதமா பேச ஆரம்பிச்சிருவாங்கடி. சொன்னா புரிஞ்சுக்கோ. சரிம்மா என்றாள், கண்களில் முட்டி கொண்டு வந்த அழுகையை கட்டுப்படுத்தி. இப்பொழுது காலையிலும் தேவிகா அவனை பார்த்துவிட்டு அவள் தாய் சொல்லிய வார்த்தைகள் நினைவில் வர அவனை விட்டு 2 அடி பின்னே நகர்ந்து தலை குனிந்து நின்று கொண்டாள். நேற்று பயந்தாலும் அவ்வளவு அருகே நின்று அவன் கண்களை பார்த்தவள் இன்று தலை குனிந்து பின்னே சென்றதை பார்த்ததும் பேசிவிட வேண்டும் என்று வந்த தைரியம் அனைத்தும் எங்கோ தொலைந்து விட்டது போல் அவன் உணர்ந்தான். ஏன் இப்படி இவள் பயப்படுகிறாள்? நம்ம என்ன அவ்வளோ கொடூரமாகவா இருக்கிறோம்? தினமும் நீ இதை செய்வியா என்று அவன் ஆயினும் மனதில் தோன்றியதை கேட்டுவிட்டான். ஆமா, நான் இங்கதான் தினமும் நான் தான் இந்த பொறுப்பெல்லாம் பாத்துக்கிறேன். அவனுக்கு தேவிகாவின் குரல் ஏதோ குழலோசை போல அவன் காதுகளை தீண்டி சென்றது. அதற்குள் அவளது இளைய தங்கை வந்து, நாளைக்கு திருச்செண்டின் தில்லானா ஆட சொல்லியிருக்காங்க அக்கா. அதற்கு தயாராக அம்மா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க என்று வந்து அழைக்க, அவள் 10 வயது தங்கையை பார்த்து, இது என்னோட தங்கச்சி என்றாள் தலை நிமிராமல். அவள் ஒரு நொடியாவது பார்த்து விடுவாளா என்று எண்ணிக்கொண்டிருந்தவனுக்கு ஏமாற்றமே வந்தது. நான் பார்க்க வரலாமா தேவிகா என்றான். அவள் ஆச்சரியத்தோடு, அப்பொழுதுதான் அவன் எதிர்பார்த்தபடி நிமிர்ந்து அவன் கண்களை பார்த்து, உங்களுக்கு எப்படி என் பேர் தெரியும் என்று கேட்டாள். உங்கள் மோகினியாட்டமும் உங்கள் விழியும் என் மனதில் கல்வெட்டு போல் பதிந்து விட்டது
என்று சொல்லிவிட்டு அவன் திரும்பி நடந்து சென்று விட்டான். அவள் சிறிது நேரம் உறைந்து போய் அமைதியாக அந்த இடத்திலேயே நின்றிருந்தாள். இதுபோல ஜமீன்தாரே ஒரு தேவதாசி பெண்ணை நேரில் சந்தித்து பேசுவதெல்லாம் கனவிலும் நடக்காத ஒன்று என்று அவள் அறிவாள். அப்படியே அவர்கள் யாரேனும் வந்திருந்தால் அவள் தாய் பாட்டி அனுபவித்த துயரமான சம்பவம் போல்தான் ஏதேனும் தேவைக்காக வந்து அணுகுவார்கள் என்று கேள்விப்பட்டதும் உண்டு. ஆனால் மரியாதையாக வாங்க போங்க என்று பேசிவிட்டு செல்லும் அவனையே கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டுதான் இருந்தாள். பார்வையில் இருந்து அவன் மறையும் வரை அங்கேயேதான் நின்று பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அவள் உள்ளத்தில் இது நாள் வரை இருந்த கேள்வி, தேவதாசிகள் என்றால் அற்ப புழுவா என்று இருந்த அந்த கேள்வி இன்று காணாமல் போயிருந்தது என்னமோ உண்மைதான். அவள் மனதில் ஒரு பயமும் எழுந்தது. இவரு புது ஜமீன்தார, இவரை பத்தி யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஒருவேளை என் பாட்டி அம்மா அனுபவிச்சது போல என்னையும் இவர் தேவைக்காக தான், இவர் தேவைக்கு பயன்படுத்தி கொள்ளதான் இவ்வாறு நாடகம் ஆடி செல்கிறார்களா? ஐயோ, அந்த மாதிரி மட்டும் எனக்கு நடந்துடவே கூடாது கடவுளே. செத்தே போயிருவேன் அந்த அவமானம் தாங்காம என்று அவன் பேசி செல்லும் அந்த காதல் வார்த்தைகள் இவளுக்கு ஏதோ அவள் வாழ்வை இருள் சூழச் செய்யும் சதிவலை போல் தோன்றி பயமுறச் செய்தது. நாளை பாகம் 3 ரவிச்சந்திரனின் குடும்பத்திற்கு இவன் அவளை சென்று சந்தித்து வந்தது அரசல் புரசலாக ஊர் முழுவதும் பரவி அவன் தாயின் காதுகளுக்கும் வந்தடைகிறது. அவனின் தாய் என்ன செய்கிறார்கள் என்பதை இதே சேனலில் இதே நேரத்தில் நாளை உங்களுக்காக பாகம் 3 அதற்கு பதிலளிக்கும். நன்றி.